குட் மார்னிங் டு ஆல். நம்ம சேனலில் டிஎன்பிசியில் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்க மேக்ஸ் படித்தாலே மேக்ஸில் வர எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம டிஎன்பிசி எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்கலான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் அதில் புள்ளிகள் எண்கள், சுருக்குக, மீச்சிமா, மீப்போவா, விகிதம், விகிதாச்சாரம், அளவியல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே தான் படிப்போம். ஸோ அப்போ நமக்கு ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த புக்கை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா மீச்சிமா, மீப்போவாக்குன்னு அழகாகவே ஒரு புக்கு. புதிய பாடத்திட்டத்தின் கீழே எல்லா கொஸ்டினும் உள்ளடங்கியிருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரு, எக்ஸாம்பிள்ஸ், ஸ்கூல் புக் டாபிக் அப்படின்னு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி டாபிக் வைஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிட்டிங்கனாலும் இல்லை இதை மட்டுமே படிச்சுக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிசி எக்ஸாமில் அண்ட் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். நீங்கள் கேட்கலாம் இதில் இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக இதே கொஸ்டின்ஸ் வந்துருமான்னு. கண்டிப்பாக என்னை பொறுத்தளவில் வரும். வராத பட்சத்திலும் இதோட மாடல் கண்டிப்பாக வரலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாடல் வந்திருக்கு, ஸோ இந்த அடிப்படையில் இதை சால்வ் பண்ணுனா நமக்கு கரெக்டாக ஆன்சர் வருங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் படிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல முறையாக இருக்கும்னு நம்புகிறேன். மொத்தம் மீச்சிமாவில் பார்த்திங்க அப்படின்னா 394 சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 394 படித்தாலே எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்பில் நீங்கள் வரக்கூடிய எல்லா சம்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. 57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துட்டாங்க. கவனிச்சிங்கன்னா நல்லா பொறுமையாக ஒரு கொஸ்டினை இன்னொரு தடவை வாசிக்கிறேன், பொறுமையாக கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4, 5ஆல் சரியாக வகுப்படும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு சிறிய நம்பர் இதோட கூட்டினா அந்த நம்பர் 2, 3, 4, 5ன்ற 4 நம்பராலையும் சரியாக வகுப்படணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 2, 3, 4, 5 2 வச்சு எல்சிஎம் எடுத்தோம்னா இது 1 ஆகிடும், இது 3, இது 2, 5. ஸோ ஒரு 2, 3, 6, 6 2 12, 12 60. ஸோ 60 - 57 3. ஸோ 3ங்கிற ஒரு சின்ன நம்பரை கூட்டுனா அது 60ங்கிற முழுமை நம்பர் பெற்று இந்த 4 நம்பராலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பர் ஒன்று கிடைக்கிது. அதுலேருந்து இதை கழிச்சிட்டு மிச்சம் வர நம்பர் தான் அந்த சிறிய எண். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். 30 மற்றும் 250 பொது பகா காரணியை எழுதுகன்றிருக்காங்க. ஸோ 30ஓட காரணி ஃபஸ்ட்டு காரணிகள் பார்த்தோன்னா 1, 2, 3, 5, 10, 15, 30. ஏன்னா 2ன்னு பார்த்தோன்னா 2 15ஆன்னு பிரிக்கலாம், 3னா 3 பிரிக்கலாம், 5னா 6 பிரிக்கலாம், 10 அப்படின்னா 3 பிரிக்கலாம், 15 2 30 1. 250 பார்த்தீங்கன்னா 1 2 2 125, 5 50, 10 25, 25 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இதில் காமனாக இருக்க காரணின்னு பார்த்தா 2, 5, 10. ஆனால் ஆன்சரில் 2, 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 5. ஓகேவா? அடுத்தது 6, 9 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்க. ஸோ 6, 9 எழுதிக்கிறோம், 3ஆம் வாய்ப்பாடு போடுறோம். 2 3 6, 3 9. ஸோ 2 2 6, 6 3 18, மீச்சிமா 18. அடுத்து 8, 12 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்க. ஸோ 8 12 4ஆம் வாய்ப்பாடு, 4 2s are 8, 4 3s are 12, மீச்சிமா 4 2s are 8, 8 3 24. ஓகேவா? ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கொஸ்டின்ஸ் நான் நடத்துகிறத ஜஸ்ட்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்டது. யோசிச்சு பாருங்கள் என்னென்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த சம். இதில் ஈஓவில் கேட்டிருக்காங்க. இது ரோடு இன்ஸ்பெக்டர், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன். ஓகே, 5th சம். 10, 15 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்க.
சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10 15 5 வாய்ப்பாடு 2 5 10 3 15 மீச்சிமா 2 10 5 30 கண்டுபிடிச்சிடும். அடுத்த சம் 14 42 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்க. ஸோ 14 42 7 வாய்ப்பாடு 2 7 14 6 7 42 2 வாய்ப்பாடு 2 2 2 6 ஓகேவா. 7 2 3 பெருக்குனா 42. ஸோ மீச்சிமா 42. அடுத்தது 7வது சம் 6 20 இன் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 20க்கு மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 வாய்ப்பாடு 2 6 2 20. அடுத்து 3 வாய்ப்பாடு 3 3 10ல் இல்லை 10. அடுத்து 10 வாய்ப்பாடு 1 10 10 ஓகேவா. 2 × 3 × 10 ஸோ 60. ஸோ இதோட மீச்சிமா 60. அடுத்த சம் பார்த்திங்கன்னா 8வது சம் 15 25 75 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 25 75ஓட மீச்சிமா 5 3 15 5 25 5 75. அடுத்த 5 வாய்ப்பாடு 3 அப்படியே வருது 5 5 3 15 3 வாய்ப்பாடு 1 1 1. ஸோ 5 25 25 3 75 ஆன்சர் கிடச்சிருச்சா. இந்த சம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தடு, நார்மல் மெத்தட்ஸ். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். 148 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் காமனாக இந்த மாதிரி எல்சிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்பாடுகள் இல்லை. அதனால் இதை என்ன பண்ணணும்னா பிக் நம்பரில் இருந்து ஸ்மால் நம்பரை கழிக்கணும். அதாவது 185 - 148 அப்படின்னு பண்ணோம்னா 37 கிடைக்கும். அகைன் அடுத்து 148ல் எத்தனை 37 இருக்குதுன்னு பார்த்தோம்னா 437 இருக்குது. ஸோ மீச்சிமா கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 2 எண்ணோட பெருக்கல் மீச்சிமா என்று மீப்போமா, அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். 2 எண்ணோட பெருக்கல் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ மீப்போவா 2க்கும் காமனாக இருக்குது 37. இரு எண்களின் பெருக்கல்னா 148 × 185. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மீச்சிமா மட்டும் தேவை. ஸோ 148 × 185 / 37 யூ காட் 740. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். அடுத்தது 10வது சம் 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் 4 டேபிள்ஸ் போடுறோம். 39 31 கிடைக்குது. ஸோ 4 × 39 × 31 4836. இதான் இதோட ஆன்சர். அடுத்தது 11th சம். திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து வின் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்னு நினச்சாலும் டெய்லியும் ஜஸ்ட் ஒரு 20 ஒரு 30 சம்முன்னு வச்சு படிச்சிங்கன்னா கூட உங்களோட எய்ம் படி நீங்கள் மேக்ஸில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது 11th சம் 18 30 என்ற எண்ணில் மீப்போ கா மற்றும் மீச்சிமா இவற்றின் விகிதம் காண்க. விகிதம் காண சொல்லியிருக்காங்க. ஸோ 18 30க்கு விகிதம் காண ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிள் போகிறோம். 9 2 18 5 2 30. தேர்ட் டேபிள் போகிறோம். 3 3s are 9 5 3s are 15. அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். மீப்பே காலில் இருக்க ஹச்சிஎஃப் வந்து 2 3 6. எல்சிஎம் 2 3 6 6 3 18 18 5 90. ஸோ மீப்போக்கா = மீச்சிமா 6 = 90 1 = 15. யூ காட் த ஆன்சர். அடுத்த சம் 6 8 12 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய ஈரிலக்க எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 8 12க்கு 2 வாய்ப்பாடால் எல்சிஎம் எடுத்தோன்னா 3 2 6 4 2 8 6 2 12. அடுத்து 3 வாய்ப்பாடு 2 வாய்ப்பாடு திரும்ப 3 2 2 4 3 2 6. அடுத்து 3 வாய்ப்பாடு 1 2 1. ஸோ 2 × 2 × 3 × 2 24. ஸோ எல்சிஎம் 24. அடுத்தது 10 40 60 ஆகிய எண்களின் மீச்சிமா 10 வாய்ப்பாடில் போடுறோம். 3 4 6. 2 வாய்ப்பாடு 2 3. 3 வாய்ப்பாடு 1 2 1. 12 20 20 3 60 62 120 தான் மீச்சிமா. 26 39 52 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 26 39 52க்கு 2 வாய்ப்பாட போகிறோம். 13 2 26 39 அப்படியே வந்துட்டு 26 2 52 13 வாய்ப்பாடு 1 13 13 3 13 39 2 13 26. ஸோ 2 × 13 × 3 × 2 156 தான் மீச்சிமா.
5 6 8 9 12க்கு மீச்சிமா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 5 6 8 9 12 3 டேபிள்ஸ் போட்டோன்னா 5 அப்படியே வந்துடும். 2 3s are 6 8 அப்படியே வந்துடும். 3 3s are 9 4 3s are 12. அடுத்து 2 செகண்ட் டேபிள் போட்டோம்னா 5 அப்படியே வந்துடும். 1 2s are 2 4 2s are 8 3 அப்படியே வந்துடும். 2 2s are 4. அடுத்து 2 டேபிள் போட்டோம்னா 5 1 2 2s are 4 3 1 ஆயிடுது. அடுத்து 5 டேபிள் போட்டால் 5க்கு 1 ஆயிடுது 1 ஆயிடுது 1 ஆயிடுது 3 1 3 டேபிள் போட்டால் ஃபுல்லாக 1 ஆயிடுது. அப்போ 3 × 2 × 2 × 2 × 5 × 3 360 தான் இதோட ஆன்சர். அடுத்த சம் மீச்சிமா காண்க. 8 15 25 72க்கு மீச்சிமா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 15 24 72க்கு மீச்சிமா 3யை வச்சு கண்டுபிடிக்கிறோம். 8 அப்படியே வந்துடுது. 5 15 8 24 24 3 72. அடுத்து 8 டேபிள் 1 5 1 3ன்னு கிடைக்குது. 5 டேபிள் 1 1 1 3 3 டேபிள்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. 8 5 40 40 3 120 120 3 360ன்னு ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? அடுத்த சம் 11th சம். 17th சம். 24 36 40 என்ற எண்ணிற்கு மீச்சிறு பொது மடங்கு காணுங்க. 24 36 40 4 டேபிள் 6 நாங்க 24 9 நாங்க 36 5 நாங்க 40. ஓகேவா? 3 டேபிள் அடுத்து 2 3s are 6 3 3s are 9 10 அப்படியே வந்துடுது. 2 டேபிள் 2 1 3 5 2s are 10 3 டேபிள் 1 1 5 5க்கு ஃபுல் ஆயிடுச்சு. 4 × 3 2 × 3 5 × 5 316 ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், 17 சம் முடிச்சிருக்கோம். ஆனால் ஜஸ்ட்டு 11 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்ம மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ தீயா படிக்கிற ஆர்வமுள்ள குழந்தைகள்லாம் ஒரு நிமிஷத்தில் அசால்ட்டாக படிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ அனைவரும் இதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். 18வது சம். 90 150 225 மீச்சிறு பொது மடங்கு. 90 150 225 5ஆம் வாய்ப்பாடு போட்டோன்னா 18 5 90 35 150 45 225 3 டேபிள்ஸ் போட்டால் 6 3s are 18 10 3s are 30 15 3s are 45. அகைன் 5th டேபிள் போட்டால் 6 அப்படியே வந்துடும். 2 5s are 10 3 5s are 15. அடுத்து 3 டேபிள் போட்டால் 2 3s are 6 2 அப்படியே வரும். 1 3s are 3. அடுத்து 2 டேபிள் போட்டால் 1 1 1 அதாவது 2 × 3 × 3 × 5 × 5 அதாவது 450 தான் இதோட ஆன்சர். அடுத்த சம் மீப்போமான்னு வந்தால் மீச்சிமா காணுன்னு அர்த்தம். 72 108 2100. இப்போ 72 108 2100க்கு 3 டேபிளில் போடுறோம். 24 3 72 36 3 108 700 3 2100 அதாவது 7 3 21. ஓகேவா? 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 8 3 24 12 3 36 700 3 700 அப்படியே போட்டுக்கிறோம். 4ஆம் வாய்ப்பாடு 2 4 8 3 12 175 4 700. 2ஆம் வாய்ப்பாடு 1 3 170. 3ஆம் வாய்ப்பாடு 1 1 170 175ஆவது வாய்ப்பாடு ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு. ஸோ 3 × 3 × 4 × 2 × 3 × 175 ஆன்சர் வச்சு 37,800 தான் இதோட மீச்சிமா. அடுத்தது 20வது சம். 32 36 45 60 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 32 36 45 60 80க்கு மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்கன்னா 3 டேபிள்ஸ் போடுறோம். 32 12 15 20 80 வருது. அடுத்து 3 டேபிள் போடுறோம். 32 4 5 20 80 வருது. அடுத்து 5 டேபிள் போடுறோம். 32 4 1 4 16 வருது. அடுத்து 4 டேபிள் போடுறோம். 8 1 1 1 4ன்னு வருது. அடுத்து 4 டேபிள் போடுறோம். 2 ஃபுல்லாக 1 ஆயிடுது. அடுத்த 2 டேபிள். இப்போ 3 × 3 × 5 × 4 × 4 × 2 1440 தான் இதோட ஆன்சர். அடுத்து 48 108 280க்கு மீப்போமாவை காண்க. 48 108 280 4ஆம் வாய்ப்பாடு 12 4 48 27 4 108 70 4 250 3ஆவது வாய்ப்பாடு 4 3 12 9 3 27 70க்கு இல்லை. 2ஆம் வாய்ப்பாடு 2 2 4 9 அப்படியே வருது. 35 2 70. அடுத்த 2ஆம் வாய்ப்பாடு 1 9 35 9ஆம் வாய்ப்பாடு 1 1 35 35ஆம் வாய்ப்பாடு ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு. 4 × 3 × 2 × 2 × 9 × 35 15,120 தான் இதோட ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 154 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீப்போமா காண்கின்றது. ரெண்டுமே கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 154 198 286க்கு 2ஆம் வாய்ப்பாடில் போகிறோம். 77
2 154, 99 2 198, 143 2 286, 7 11 77, 9 11 99, 13 11 143. ஸோ மீப்போ கா அப்படின்னா ஹச்சிஎஃப் 2 11 22. மீப்போ மா எல்சிஎம் ஸோ 2 × 11 × 7 × 9 × 13 18,018. ஸோ அதன் அடிப்படையில் ஆன்சர் பார்த்தா 22, 18,018. இங்கே பாருங்களேன் 18,018ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் அதே மாதிரி 22 18,018 18,018 × 22 இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஹச்சிஎஃப். ஸோ இதுதான் வரும். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீப்போமா காண்க. 22 54 108 135 198, 22 54 108 135 198. மூணாம் வாய்ப்பாடு 22 அப்படியே வரும். 18 3 54, 36 3 108, 45 3 135, 66 3 198. மூணாம் வாய்ப்பாடு 22 6 3 18, 12 3 36, 15 3 45, 22 3 66. 22ஆம் வாய்ப்பாடு 1 6 12 15 1. மூணாம் வாய்ப்பாடு 2 4 5. ரெண்டாம் வாய்ப்பாடு 2 5. ரெண்டாம் வாய்ப்பாடு அஞ்சாம் வாய்ப்பாடு. ஸோ 3 × 3 × 22 × 3 × 2 × 2 × 5 11,880 தான் இதோட ஆன்சர். அடுத்த சம் 60 75 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொதுமடங்கு மீப்பெரு பொது இவற்றுக்கிடையே வித்தியாசம். அதாவது மீச்சிறு பொதுமடங்குக்கும் மீப்பெரு பொது வகுத்திக்கும் இருக்க வித்தியாசம். அதாவது மீப்போவா அதாவது எல்சிஎம்முக்கும் ஹச்சிஎஃப்க்கு டிஃபரன்ஸ். அதாவது எல்சிஎம் மைனஸ் ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 75 19 எடுத்துக்கிறோம். 5th டேபிள் 12 5s are 60, 15 5s are 75, 18 5s are 90. அதுக்கப்புறம் 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. அடுத்து 2 டேபிள் எடுத்துக்கிறோம். 2 5 அப்படியே வருது, 3 2s are 6. அப்போ இந்த இதில் எல்லா டைமுக்கு போகலாம். ஸோ 5 × 3 தான் ஹச்சிஎஃப் 15. எல்சிஎம் வந்து இதை ஃபுல்லாக பெருக்கணும்னா எல்சிஎம் அதாவது 5 × 3 × 2 × 2 × 5 × 3 அதாவது 900 அதாவது 900. அப்போ மீச்சிமா மைனஸ் மீப்போவா 900 - 15 885 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த சம் 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ எந்த சிறிய அதாவது 3250ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. முழு வர்க்கம் மீன்ஸ் என்னது? வர்க்கம் மீன்ஸ் என்னது? ஸ்கொயர். அதாவது எனி ஒன் நம்பர் பவர் ஸ்கொயர் வருது. எனி ஒன் நம்பர் ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதனால் 32 50 அதான் 3250 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பாடில் போகிறோம். ஃபஸ்ட் 2 டேம் எடுக்கேன். 5 5 25 போட்டுட்டு மிச்சம் 7 இருக்குது. இங்கே வந்து 5 2ஆல் பெருக்கிறோம் 10. அப்போ அடுத்த 2 டேம் இருக்கிறோம் 50. 50ல் 7 49 இருக்குது. 7 49 அதாவது 749. 107 × 7 749ன்னு கிடச்சிது. அப்போ ஒரு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 3250 - 1 3249 அதாவது 57 ஸ்கொயர்டு தான் ஆன்சருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? இன்றைக்கிக்காக ஒரு 25 சம் இதில் பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் 25 சம் பார்த்துட்டோம். இப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்குறப்ப நமக்கு எளிதாகவும் இருக்கும், ஈஸியாகவும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பார்த்து படித்து பயன்பெற்று கொள்ளுங்கள். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.